ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட வறட்சி பகுதி சேர்ந்த விவசாயிகளுடைய 60 ஆண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவனாசி திட்டம் இன்றைக்கு முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு கோரிக்கை மனுகள், பல்வேறு கவன ஈர்ப்புகளை விவசாயிகள் செய்திருந்தாலும் கடந்த ஆட்சியில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டி அதற்கான பெரும் தொகையை ஒதுக்கி கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் பெரும்பகுதியான வேலைகள் அந்த ஆட்சியிலே முடிக்கப்பட்டு ஒரு 30% பணிகள் இன்றைய ஆட்சியில் நிறைவு செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் உள்ளிட்ட அனைத்து ஆயக்கட்டு மற்றும் ஆயக்கட்டு அல்லாத விவசாயிகளும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சுமார் 2000 கோடி ரூபாய் செலவிலே இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருந்தாலும் ஒரு 1500 குளங்கள், ஊரணிகள், குட்டைகள், பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற குட்டைகள், குளங்களுக்கு நீர் நிரப்புகிற, நீர் செறிவூட்டுகிற திட்டமாக இருந்தாலும் இதில் சில விதிமுறைகளும் சட்டங்களையும் வகுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொன்மை ஆயக்கட்டுகளான கொடிவேரி அணை பாசனம், தொன்மை ஆயக்கட்டுகளான காளிங்கராயன் அணை பாசனம், புதிய பாசனமான கீழ்பவானி பாசனம் ஆகியவை பவானிசாகர் அணையிலும், கொடிவேரி அணையிலும், காளிங்கராயன் அணையிலும் பவானி ஆற்றினுடைய நீரை ஒரு 750 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் உபரி நீரை நாம் இந்த திட்டத்திற்கு பயன்படுத்துவோம் என்று இந்த திட்டத்தினுடைய தொடக்க காலத்தில் மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் எங்களோடு கலந்து ஆலோசனை செய்து அதை திட்டத்தை அறிவித்தார். அந்த திட்டத்தை அறிவிக்கின்ற காலத்தில் அக்டோபர், நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை உபரியாக பெய்து பவானிசாகர் அணை நிரம்பிய பிறகு வெளியேறுகிற உபரி நீரை 1.5 TMC அளவுக்கு மிகாமல் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு கீழாக, இந்த அணையின் கீழாக இங்கிருந்து இவை பம்ப் செய்யப்பட்டு நீராட்டம் செய்யப்பட்டு இந்த வறட்சி பகுதிகளுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய சூழலில் கடந்த 8 ஆண்டுகளாகியும் இதுவரைக்கான விதிமுறைகள் அதற்காக வகுக்கப்படவில்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், PWD உடைய இந்த பாசன சம்பந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வகுக்கப்படவில்லை. இதை பல முறை நாங்கள் ஆட்சியரிடமும், நீர்வளத்துறை அமைச்சரிடமும், நீர்வளத்துறை செயலாளரிடமும் சொல்லியும் இதுவரைக்கும் அதற்கான திட்டங்கள் வகுக்கப்படாதது எங்களுடைய தொன்மை ஆயக்கட்டுகள் மற்றும் கீழ்பவானி ஆயக்கட்டுகளுடைய வருத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே உபரி நீர் என்பது என்ன? பவானிசாகர் அணை நிரம்பி பவானிசாகர் அணையிலிருந்து வெளியேறுவது உபரி நீரா, அல்லது பவானிசாகர் அணை நிரம்பாமல் பவானிசாகர் அணையிலிருந்து கூடுதுறை, பவானி ஆறு காவிரியில் கலக்கின்ற இடத்தில் 95 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கின்ற பகுதிகளில் உபரி நீராக, கசிவு நீராக அடற்காடுகளிலிருந்து வெளிவந்து வெளியேறுகிற நீர் உபரி நீரா, அல்லது காலகட்டம் எது? எந்த இடத்தில் நம்முடைய காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதமா, ஜூன் மாதமா, ஜூலை மாதமா, செப்டம்பரா, அக்டோபரா, நவம்பரா, ஜனவரியா என்பதை குறித்தான தெளிவான விளக்கத்தை அரசு தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயக்கட்டுகளுக்கும் ஆயக்கட்டு அல்லாத இந்த பாசனங்களுக்கும் பெரிய ஒரு நீர்தாவா சம்பந்தமான பிரச்சனைகள் வெடிக்கக்கூடும். எனவே உபரி நீரை அரசு வரையறுத்து கொடுக்க வேண்டும். 1.5 TMCக்கு மிகாமல் அரசு எந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டும், உபரி நீர் இல்லாத காலகட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது என்கிற உறுதிமொழியையும் இவர்கள் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் உபரி நீர் உரிமை நீராக, உயிர் நீராக மாறி எதிர்காலத்தில் சட்ட வழக்குகளை பழைய ஆயக்கட்டுகள் சந்திக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இன்றைய நன்னாளில் இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசு சரியான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.